வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா. இது எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. 300 கிராம் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அரை கையளவு, தக்காளி ஒரு மீடியம் சைஸு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, வரமிளகா 2, பச்சை மிளகா 1, இந்த ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், கல்பாசிலாம் நம்மளோட இஷ்டம்தான். இது 1-2 குறைச்சி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இப்போ வறுத்தரைக்கிறதுக்குன்னு சில பொருள் இருக்குது, அதையும் பார்த்துடலாங்களா. 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 2 இனுக்கு கொழுந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அரை கையளவு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி 1, ஒரு 1/4 முடி தேங்காய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அடுத்தது மசாலா பொருட்கள்லாம் அப்படியே வறுக்க வேண்டியதை 1 by 1. ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு ஒட்டிட்டு அடுத்தது 2 இருக்கு கருவேப்பிலையை போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டையும் போட்டுக்கிறோம். போட்டு அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் அடுத்து 1/4 முடி தேங்காய், சின்ன சைஸ் தக்காளி, இது எல்லாமே 2 மினிட்ஸ்க்குள்ளே வதக்கிடுங்க. ஒன்றும் ரொம்ப நேரம் சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்களா. அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிச்சுடுறதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம தாளிக்க சொன்னோம் இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ்லாம் போட்டு ஒரு பரட்டிட்டு அடுத்து பச்சை மிளகாய், வரமிளகாயை போட்டுக்கிறோம். அடுத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். இப்போ தக்காளி பழம், கருவேப்பிலை, புதினா மட்டும் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தலை லாஸ்ட்டாக தூரத்துக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சாச்சு இல்லைங்களா, அந்த விழுதை ஊற்றுறோம். போட்டு அதையும் ஒரு நல்லா ஒரு பரட்டிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2 விசில் விடுங்க. விசில் விட்டுட்டு திறந்து பார்த்தா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிரும். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.